என்னோட பிஸ்னஸை ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பிஸ்னஸை ப்ராப்பராக எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை பண்ணியிருக்கீங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து செல் பண்ண போகிறீங்க, அது வந்து மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி இல்லை ரீசெல்லிங்காக இருந்தாலும் சரி, உங்களோட ப்ராடக்டில் என்னென்ன செல் பண்ண போகிறீங்க அப்படின்ற லிஸ்ட்டே எடுத்துக்கோங்க. இந்த 2 ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 2 விஷயம் முடிஞ்சுன்னா மூணாவதாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஸ்னஸ்க்கான பிராண்டிங் நேம் செலக்ட் பண்ணணும். அந்த பிராண்டிங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கணும், உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பர்சனல் விஷயத்தை எதாவது டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த நேமை வச்சு MSME என்ற சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஃப்ரீ தான். நீங்கள் அப்ளை பண்ணாமல் தேர்ட் பார்ட்டி வச்சு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லி கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை பண்ண தெரில அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி அப்ளை பண்ணுறதும் நானே சொல்லிடுறேன். ஸோ இப்போ சர்டிஃபிகேட்டும் ரெடி. இப்போ உங்கள் பிராண்டிங் நேமுக்கான லோகோ ரெடி பண்ணணும். லோகோ ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். உங்களோட பிராண்டிங் நேமை நீங்கள் கூகுளில் போட்டு ஃப்ரீ லோகோ அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு 30-40 லோகோ ரெடி பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லை அந்த இதில் எனக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னா நீங்களே எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுவும் டோட்டலி ஃப்ரீ.